அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். தேங்காய் சேர்க்காமல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். தேங்காயில் அதிகப்படியான கொழுப்பு இருக்கிறதுனால தேங்காய் தயவுசெய்து ஆட் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்தாச்சு. வெந்தயம் சீரகம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வாசனை வர நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த சமயத்தில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்ச ஓரளவுக்கு நல்லா சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ சிறிய அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வைத்த வெண்டைக்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் தனியாக வதக்கி நம்ம அதோடய குழவழுப்பு தன்மையெல்லாம் போக்கக்கூடாது. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வலுவழுப்பு தன்மை கண்டிப்பாக முக்கியம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ சூப்பராக நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்த்துக்கல. ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி